அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lancar Harmonia Pavilion, Senior Living Apartments at Sriperumbudur. Bookings call 7717273747. 50 ஆண்டு கால அரசியலுக்கு பிறகு ஏன் இதை தேர்வு செய்தேன் என்று நீங்கள் கேட்கக்கூடும். புரட்சித் தலைவரோடு, புரட்சித் தலைவர் அம்மாவோடு பயணத்தை மேற்கொண்டு அந்த பயணத்திற்கு பிறகு இப்போது ஆளும் கட்சியும் சரி, எதிர்கட்சியும் சரி என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த கேள்விக்கு ஒரே பதில்தான், தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் எதிர்காலத்திலே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும். நம்மை பொறுத்தவரை ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த இயக்கத்தில் எல்லோரும் இன்றைக்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை காணுகிற போது, நான் பல இடங்களுக்கு செல்கிறேன். பல இடங்களுக்கு சென்று திரும்பி வருகிற போதெல்லாம் பார்த்தேன், படித்தவர்கள், கல்வியாளர்கள், மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள். இன்று இங்கே குறிப்பிட்டார்களே, திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே இருக்கிறது சொன்னா அதிமுகவுடைய பொறுப்பாளர் தான். இங்க இருக்கிற வேலு அதிமுக, KKSR அதிமுக, முத்துசாமி அதிமுக, ரகுபதி அதிமுக. அதே போல இங்கே தென் மாவட்டத்தில் இருக்கிற நம்முடைய அன்புக்கினிய சகோதரர்களை பார்க்கின்ற போது, கால்நடை பராமரிப்புத்துறை அவரும் நம்மோடு தான் இருந்துவார். அதற்கு பிறகு பார்க்கிற போது சேகர் பாபு. இப்படியே நீங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லோருமே அதிமுக ரகுபதி. அதே போலதான் எல்லோருமே அதிமுகவில் இருக்கின்றதுதான் திமுகவில் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார். இதைத்தான் இங்கே அன்பு சகோதரர் அர்ஜுன் அவர்கள் சொன்னார். நான் குறிப்பிடுவதற்கு காரணம், திமுகவிலே சரியான தலைமை இல்லை என்பதுதான் இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அதைத்தான் மக்கள் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்மை பொறுத்தவரையிலும் தலைவர் எங்கே விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர். தமிழ்நாட்டில் யாராலும் மாற்றி காட்ட முடியாது. இதை நான் சொல்வதற்கு காரணம், எல்லோரும் நினைத்தார்கள் திரைப்படத்திலே அவர் ஹீரோ, ஒரு எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுடைய அரசியல் ஹீரோவாக அவர்தான் வரப்போகிறார். மனிதநேயத்தோடு 500 கோடி ரூபாய் இழந்துவிட்டு மக்கள் பணியாற்றுகிற ஒரு சேவைக்காக அவர் வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைமை. ஆகவேதான் எல்லோரும் ஏற்றுக் கொள்கிறார். இங்கே சொன்னார்களே, திமுகவில் இருக்கிற வீட்டிலே இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, எந்த வீட்டில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் விசாரிக்கிற போது தெரிகிறது, எல்லா கட்சியில் இருக்கிற குடும்பத்தை சார்ந்தவர்கள் 4 ஓட்டு இருந்தால் 2 ஓட்டு இவருக்கு தாங்க. அப்புறம் எங்க போய் ஜெயிக்கிறது? அது 3ஆக பிரிய போகிறது. 3ஆக பிரிந்தால் என்ன ஆகும்? சில பேர் டெபாசிட்டை இழப்பார்கள், சில பேர் தேர்தலில் இருப்பதற்கே தயக்கம் காட்டுவார்கள், சில பேர் பணத்தை எடுப்பதற்கு தயக்கம் காட்டுவார்கள். நாம் பணம் இல்லாமலே வெற்றி பெறக்கூடிய ஒரு இயக்கம் தான் நம்முடைய தலைமை இயக்கம். வெற்றியை எந்த சக்தியாலும் நிறுத்த இயலாது. நம்முடைய வலிமையை எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாது. எங்கே சென்று கேட்டாலும் அவருக்கு தான் ஓட்டு. அதைவிட நான் பல இடங்களில் பேசினேன். துபாயில் இருக்கின்ற ஒரு இடத்துல பேசினேன். அவர் சொன்னார்கள், பல நாடுகளில் இருந்து எப்போது தேர்தல் வரப்போகிறது, இதுவரையும் நான் காணாத ஒரு காட்சி காணப்போகிறோம். 3 லட்சம் பேர் வெளிநாட்டில இருந்து இவருக்கு வாக்களிப்பதற்காக எந்த தேதியை தேடிக் கொண்டிருக்கிறார். அப்படியெல்லாம் வெளிநாட்டிலிருந்து ஏறத்தாழ ஒரு 50,000 1 லட்சம் செலவு செய்துவிட்டு ஒரு வாக்களிப்பதற்காக இங்கே வருகிறார் என்று சொன்னால், இந்த தலைவரை மிஞ்சுவதற்கு இனி இந்தியாவிலே எவரும் சொன்னால், காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, ஆட்சி மாற்றங்கள் தேவைப்படுகிறது, நல்லாட்சி தமிழகத்திலே வரப்போகிறது, வெற்றி பயணத்தை வரப்போகிறார். சொன்னால் நம்மால் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் பார்த்து அரசியல் வரலாறு தலைவரோடு இருந்தவர்.
அப்பெல்லாம் நான் சின்ன வயசு 26 வயசுல எலெக்ஷன் நின்னேன். அப்பெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியல. இப்படியெல்லாம் உங்களாட்டவே தான் நானும் இருந்தேன். இப்போது அரசியல் பக்குவம் பெற்றதற்கு பிறகு இவரோடு இணைந்ததற்கு பிறகுதான் நம்முடைய இளைஞர்களை பார்க்கிறேன். நான் ஏதாச்சும் நிகழ்ச்சிக்கு போனா நானும் புசியான்னு போனோம். 2-3 நிகழ்ச்சி ரோட்டுக்கா போட்டு காலை முதிச்சு, கையை முதிச்சு, இந்தரை குதிச்சு, அந்தரை குதிச்சு, செருப்பு எடுத்து தள்ளி, சாமி ஆளுட்டா போதாப்பாங்கிற மாதிரி. இதெல்லாம் அந்த கட்சியில் நடக்காது பாருங்க. அவ அங்க நின்று படம் எடுப்பு இப்படி பார்த்து கிட்ட வாங்க பாரு. கிட்டையே வரமாட்டான். ஏன்னா கிட்ட வந்தா நாளைக்கு ஒட்டிடுவோம். ஆகவே வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இங்க என்ன நம்ம முதிச்சு இந்த எந்திரிச்சு குட்டிக்கிறாங்க. பெண்கள் இந்த பயங்களை தள்ளிட்டு வந்து போட்டோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் அதிசயம், எங்கேயுமே நடைபெறாத ஒன்று. இவங்க இழுத்து பிடிச்சி போட்டோ எடுக்க வேண்டி இருக்குது. நாம விட்டுட்டு போனா போதும். ஆகவே நீங்க எல்லாம் வந்து இருக்கிறீர்கள். எல்லோருக்கும் எல்லா பதவியும் கிடைக்கும். ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுகிற போது 2 லட்சம் பேர் பதவியில் நீங்கள் கவனம் பெற போகிறீர்கள். ஒரு ஆட்சி மாற்றம் 2 லட்சம் பேர் வரலாம். நாம் யாரை விரதாக்குகிறோம் அவர்தான் இந்த 2 லட்சம் பேருமே தமிழ்நாட்டில் உலாவ முடியும். கவலைப்பட தேவையில்லை. இதனுடைய அரசியல் வரலாற்று சொல்கிறேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும். எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும். எல்லோரும் பொருளாதாரத்தில் உயர வேண்டும். சமநிலை தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும். ஜாதி மத பேரமற்ற சமுதாயத்தை தமிழகத்தில் உருவாக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைதான் இந்திய மண்ணை இனி பின்பற்ற போகிறது என்ற வரலாறு தமிழ்நாட்டில் உருவாக இருக்கிறார். இவர் நினைத்தால் இவருக்கு பின்னாலே தென் மாநிலங்கள் அனைத்தும் இருக்கிறது. நம் தமிழ்நாடு மட்டுமல்ல, மறந்து விடாதீர்கள். அப்படிப்பட்ட தலைவருக்கு பின்னாலே நாம் பவனி வருகிறோம். பவனி வருவது மட்டுமல்ல, வெற்றியை தர இருக்கிறோம். வெற்றியை தருவது மட்டுமல்ல, தமிழகத்தை வாழ போகிற வைக்கிற தலைவர்களுக்கு பின்னாலே நாம் நிற்க போகிறோம். ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பல பேர் இப்போது விசிலடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். விசில் சின்னத்தை பார்ப்பதற்கு பிறகு ஒரு போலீஸ்கார விசிலடிக்கலாம் சொல்லிடுவாங்க. பொம்பளை எழுதிடுவாங்க. அதே அடிக்க வேண்டாம், வேற செய்தி போறாங்க. இது நடக்க போகுது. ஆகவே விசில் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை இறைவன் நம்முடைய தலைவருக்கு கொடுத்திருக்கிறார். கவலைப்பட தேவையில்லை. வாருங்கள், வெற்றியை தேடித்தார்.